ஹாய் ஆல், நான் உங்கள் ஜெயதேவி. ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். பட் என்னால் அது வந்து பேச முடியல. நான் நேச்சுரலாக சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, நம்ம நலுங்கு மாவு பற்றி தான் பேச போகிறோம். எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் வந்து நமக்கு ஒரு பீட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது. நம்ம எங்கே வெளியே போனாலுமே ஒரு கண்ணாடி பார்த்து ஒரு சின்ன டச்சப் பண்ணிட்டு தான் போவோம். பட் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, நம்ம டச்சப்பே பண்ண தேவையில்லை. காலையில் ஒரு ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டோம்னா சோப்பு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம எங்கே வேணால் டக்குன்னு கிளம்பி போகலாம். ஏன்னா நம்மளோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக இருக்கும். நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 36 ஹெர்ப்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னங்கிறது நான் அப்கமிங் டிப்ஸில் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேச்சுரல் க்ளோ தெரியும். ஏன்னா நான் அந்த டிப்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். அந்த டிப்ஸில் வந்து நான் வந்து எல்லாமே ஃபேஸ் பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து முன்னாடி நிற்கிறேன். இங்கே வந்து நான் வந்து எந்த க்ரீமோ எந்த பவுடரோ எதுவுமே போடல. கண்மை போட்டிருக்கேன், லைனர் போட்டிருக்கேன், ஐப்ரோ கொஞ்சம் பண்ணியிருக்கேன், ஈவன் லிப்ஸ்டிக் கூட போடுறேன். ஏன் லிப்ஸ்டிக் போடல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஃபேஸ் பேக்கே கொஞ்சம் ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் வாஷ் பண்ணும்போது அந்த லிப்ஸையும் கொஞ்சம் நல்லா சேர்த்து வாஷ் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அதனால நம்ம நேச்சுரல் பியூட்டியாகவே நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். அதனால வந்து நீங்களும் இந்த நலுங்கு மாவு யூஸ் பண்ணி பாருங்க. எப்போவுமே நான் ஒரு சின்ன டிப் என்ன சொல்றேன்னா, எப்போவுமே நீங்க நலுங்கு மாவோ இல்லை எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலுமே, எவ்வளோ காஸ்ட்லியான க்ரீம் யூஸ் பண்ணாலுமே கையில போட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஆஃபர் பேக், அதாவது ட்ரையல் பேக்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த டிப்ஸை பார்த்துட்டு எனக்கு டைரக்டாக